வணக்கம். எலெக்ஷன் வந்துருச்சு. கூடவே ஒரு முக்கியமான கேள்வியும் வந்திருக்கு. ஓட்டு போட பூத் ஸ்லிப் கட்டாயமா இல்லையா? நம்மள் பலருக்கும் இருக்கிற இந்த குழப்பத்துக்கு வாங்க ஒரு தெளிவான விடைய தெரிஞ்சுக்கலாம். நிறைய பேரோட மனசுல இதே கேள்விதான் ஓடிட்டு இருக்கு. ஐயோ, எனக்கு இன்னும் பூத் ஸ்லிப் வரலையே, அப்போ என்னால ஓட்டு போட முடியாதா? பயப்படாதீங்க, இந்த கேள்விக்கான நேரடியான பதில் தான் இந்த முழு விளக்கமும். முதல்ல பிரச்சனை என்னன்னு பாத்திரலாம். தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. ஆனா நிறைய பேருக்கு இன்னும் பூத் ஸ்லிப் கைக்கு வந்து சேரல. இப்போ என்ன பண்றது? ஒருவேளை உங்களுக்கும் பூத் ஸ்லிப் இன்னும் வரலனா, இல்ல நீங்க வெளியூர்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் கூட டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க மட்டும் தனியா இல்ல, நம்மள மாதிரி நிறைய பேர் இதே நிலைமையில தான் இருக்காங்க. இதுக்கு ஒரு தெளிவான தீர்வு இருக்கு. சரி, இப்போ நாமெல்லாம் எதையாவது யோசிச்சு குழம்பிக்காம இந்திய தேர்தல் ஆணையம் இதுக்கு அதிகாரப்பூர்வமா என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ஆமாங்க, இதுதான் அந்த முக்கியமான பதில். நீங்க வாக்களிக்க பூத் ஸ்லிப் ஒரு கட்டாயமான ஆவணம் கிடையவே கிடையாது. சோ ரிலாக்ஸ். பூத் ஸ்லிப் இல்லைங்கிறதுக்காக உங்களால வாக்களிக்க முடியாதுன்னு அர்த்தமே இல்ல. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க. தலைமை தேர்தல் அதிகாரியே இதை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. முக்கியமானது என்னன்னா, வாக்காளர் பட்டியல்ல உங்க பேர் இருக்கணும். அது மட்டும் இருந்தா போதும். பூத் ஸ்லிப் இல்லாமலேயே நீங்க கண்டிப்பா ஓட்டு போடலாம். அப்படின்னா இந்த பூத் ஸ்லிப்போட உண்மையான வேலை தான் என்ன? அது ஜஸ்ட் ஒரு கைடு மாதிரிங்க. உங்க வாக்குச்சாவடி எங்க இருக்கு, பாக எண் என்ன, வரிசை எண் என்னன்னு விவரங்களை ஈஸியா கண்டுபிடிக்க அது உதவுது. ரொம்ப முக்கியமா, அது ஒரு அடையாள அட்டை கிடையாது. இந்த வித்தியாசத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பூத் ஸ்லிப் உதவியானது, ஆனா அது கட்டாயம் இல்ல. ஆனா வாக்காளர் பட்டியல்ல உங்க பேரும் அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போட்டோ ஐடி கார்டும் இருக்கிறது, அது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஓகே, பூத் ஸ்லிப் பத்தின குழப்பம் இப்ப தேர்ந்திருக்கோம். இப்போ நீங்க ஓட்டு போட உண்மையிலேயே என்னென்னதான் வேணும்னு தெளிவா பாத்திரலாம். ரெண்டு விஷயம்தாங்க. ஒன்னு, உங்க பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கணும். ரெண்டாவது, அரசாங்கத்தால அங்கீகரிக்கப்பட்ட புகைப்படத்தோட இருக்கிற அடையாளச் சான்றுகள்ல ஏதாவது ஒன்று உங்க கையில இருக்கணும். இந்த ரெண்டும் இருந்தா போதும், நீங்க வாக்களிக்க தயார். ஒருவேளை உங்ககிட்ட வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றால் என்ன செய்யறது? அதுக்கும் ஒரு வழி இருக்கு. தேர்தல் ஆணையம் வாக்காளர் அட்டையை தவிர வேற 12 ஆவணங்களை அடையாளச் சான்றா ஏத்துக்கிறாங்க. ஆமாங்க, 12. இதுல நம்ம கிட்ட பொதுவா இருக்கிற ஆதார் கார்டு, பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ், பாஸ்போர்ட், போட்டோவோட இருக்கிற பேங்க் பாஸ்புக்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த பட்டியல்ல இருக்கிற ஏதாவது ஒரு ஒரிஜினல் ஆவணம் உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்க தாராளமா வாக்களிக்கலாம். பூத் ஸ்லிப் கட்டாயம் இல்லதான், ஆனா அது கையில இருந்தா நம்ம விவரங்களை சரிபார்க்க எளிதா இருக்கும் இல்லையா? அதை ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். இது ரொம்பவே சுலபம். electoralsearch.gov.in என்ற வெப்சைட்டுக்கு போங்க. உங்க வாக்காளர் அட்டை எண்ணை டைப் பண்ணுங்க. உடனே உங்க பூத் ஸ்லிப்பை டவுன்லோட் செஞ்சுக்கலாம், இல்லனா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். இங்க ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். நீங்க பூத் ஸ்லிப்பை உங்க மொபைல் போன்ல டவுன்லோட் பண்ணலாம், சரி. ஆனா வாக்குச்சாவடிக்குள்ள மொபைல் போன்களை எடுத்துட்டு போக அனுமதி கிடையாது. அதனால அதுல உள்ள விவரங்களை ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஆக நாம இவ்ளோ நேரம் பார்த்ததோட சுருக்கம் இதுதான். பூத் ஸ்லிப் இருந்தா நல்லது, இல்லனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருக்கிறது கட்டாயம். கூடவே அங்கீகரிக்கப்பட்ட 12 அடையாள அட்டைகள்ல ஏதாவது ஒன்னு இருக்கிறது மிக மிக கட்டாயம். அதனால பூத் ஸ்லிப் வரலையேன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு உங்க வாக்காளர் பெயர் பட்டியல்ல இருக்கான்னு உறுதி செஞ்சு அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகள்ல ஒன்ன தயாரா எடுத்து வைங்க. உங்க அடையாள அட்டை தயாராக இருக்கா? உங்க வாக்கு உங்கள் உரிமை.